காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் கூடவே சாப்பிட்றதுக்காக நேந்திர வாழைப்பழம் இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் பாயில்டு எக்ஸ் வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை, நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன்லாம் தேவை. நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக எக்ஸ் மேலே வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சால்ட்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 2 எக்ஸ் சாப்பிட்டேன். அண்ட் நேந்திர வாழைப்பழம் அகைன் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பாதியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ பாதி வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். அதுவே ஹெவி ஆகிடுச்சு. அண்ட் லஞ்சுக்கு வந்து முட்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அண்ட் கர்ட் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் லெமன் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு என்னோடய லஞ்ச் நான் முடிச்சுக்கிட்டேன். இதுவும் ஹெவி தான். பட் போக போக நம்ம டயட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ ஈவினிங் 5 o'clock ஆச்சு. ஸோ 5 o'clock வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் டீ போட்டு அது கூட லெமன்லாம் ஆட் பண்ணி குடித்தேன். அதுவும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க, புளிப்பாக. பட் வேறு வழி இல்லை, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம அதை குடிச்சு தான் ஆகணும். ஸோ அதை குடித்தேன். அண்ட் டின்னர் வந்து ஒரு 6 o'clock நான் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கரெக்டாக ஒரு 6:10 வந்து என்னால் தனியாக எதுவும் சமைக்க முடியல. ரொம்ப கோல்டு, எனக்கு உடம்பு முடியல. அதனால ஆஃப்டர்நூன் இருந்த லெமன் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு 2 எக்ஸு அண்ட் முட்டைக்காயில் சாப்பிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்து என்னோடய டேப்லெட்ஸ், ரெகுலராக போடுற டேப்லெட்ஸ், ஆன்சைட்டி டேப்லெட்ஸ், ஸ்டொமக் டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் டோஸ் அப்படி இப்படின்னு எல்லா டேப்லெட்ஸும் எடுத்துக்கிட்டு என்னோடய டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எதையும் சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ